சனி எங்கும் கெடுப்பவர், எதிலும் கெடுக்கவர். குரு எதிலும் கொடுக்கிறவர், எதிலையும் நல்லது பண்றவர். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் இந்த ரீசெண்டா நோட்டீஸ் பண்ணீங்களா அண்ணன்? சனி வக்கரம் ஆகுறாரு, உங்க பதில் என்ன அண்ணன்? ஓகே, ஆக்சுவலி இந்த சனி வக்கரமாகறாரு, செவ்வாய் வக்கரமாகறாரு, குரு வக்கரமாகறாரு, இதெல்லாம் வருஷம் ஆகுறது தான், பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. ஆனால் சனி வக்கரமாயிட்டாரு, சனி வக்கர பலன், குரு வக்கரமாயிட்டாரு, குரு வக்கர பலன், அவர் வக்கரமாயிட்டாரு, இவர் வக்கரம், எவர் என்ன நடந்தாலும் அந்த பிளானட் அதுவாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ என்னன்னா முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்பயுமே சூரியன்ல இருந்து 5வது இடத்துல இருந்து 9ஆம் இடம் வரைக்கும் ஒரு பிளானட் வந்து வக்கர கதி அடையுங்க. ஓகேங்களா, இந்த நிலைமையை பார்த்துங்க. இது வந்து சந்திரனுக்கு கிடையாது, ராகு கேதுக்கு இந்த அமைப்புகள் கிடையாது. ஓகேங்களா, இது உங்களுக்கு போர்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே. சரி, இந்த வக்கர அமைப்புகள், வக்கரம் எழுதிக்கிறேன். வக்கரம்னா என்ன, இதை இயல்பா புரிஞ்சுக்கங்க. சூரியனுக்கு 5ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற அத்தனை கிரகமும் வக்ரம். சந்திரன், ராகு கேதுவை தவிர, சந்திரனும் ராகு கேதுக்களை கேதுவை தவிர. ஓகேங்களா, இப்ப ஆடி மாசம் எடுத்துக்கோமே, சூரியன் எங்க இருக்காரா? அப்படியே இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை போட்டுக்குவோம். அந்த கோச்சாரம்லாம் புக்ல பார்த்து எழுதிக்கிட்டீங்கன்னா பெரிய சிரிக்கிற விஷயமா இருக்கும். கேது, சுக்கிரன், குரு, புதன் இங்க இருப்பாரு, சனி இங்க இருக்காரா? எஸ், சனி அண்ட் ராகு. ஓகே, இந்த இடத்துல எத்தனை 1 2 3 4 5 6 7 8 சந்திரனை மட்டும் நான் போடல. ஓகே, இதுதாங்க இப்ப இருக்கிற வானியல்ல இருக்கிற கோச்சார நிலைமை. ஓகே, இப்போ இந்த சனி இங்க தான் இருக்காரு. சூரியன் தான் மாசம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி அப்படியே ஜம்ப் பண்ணி இப்ப இங்க ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படின்னு ஜம்ப் ஆகி வரும்போது இங்க இருக்கிற சூரியன் வந்து வக்கரகதி அடைகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அது என்ன? சூரியனிலிருந்து 5ஆம் இடத்துல இருந்து, சூரியனுக்கு 5ல இருந்து 9 வரைக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வக்கரகதி அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? சூரியன் இங்க வரும்போது அவர் 8ல இருப்பாரு, சூரியன் இங்க வரும்போது அவர் 7ல இருப்பாரு. அதாவது சூரியனுக்கு 7ல இருப்பாரு, சூரியனுக்கு 8ல இருப்பாரு. அப்போ இந்த அமைப்புகள் சூரியனுக்கு 5 இந்த இடத்துல இருந்து இங்க தொடங்கி, ஓகே, சூரியனுக்கு 5ல இருந்து சூரியனுக்கு 5ல இருந்து 6 7 8 9 இந்த இடம் எந்த பிளானட் இருந்தாலும் வக்கரம் அடையும், ராகு கேது சந்திரனை தவிர. இப்போ குரு இங்க இருந்தாலும் ஒரு வக்கரம் தான், சுக்கிரன் இவ்வளவு தூரம் போக மாட்டாரு, சனி இங்க இருந்தாலும் வக்கரம் தான், செவ்வாய் இங்க இருந்தாலும் வக்கரம் தான். இப்ப கேள்வி என்னன்னா, சனி வக்கரம் ஆயிடுறாரு, நல்லது செய்யறாருன்னு சொல்லி பலன் சொல்லுவாங்க. சனி வக்கரம் ஆகும்போது அப்படியே சுக்கிரனா மாறிடுறாரா? இதுதான் அடுத்த கேள்வியா நீங்க கேட்கணும். அவரு சுக்கிரன் ஆயிடுறாரு இல்லைங்க, அவரு பௌர்ணமி சந்திரன் ஆயிடுறாரு இல்லைங்க, அவர் குருவாவே மாறிடுறாரு, 3 5 குருவா மாதிரி 5 7 9 பார்வையில பாக்குறாரு அப்படின்னு மாதிரி பலன் சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. வக்ரம் என்பது பலவீனம், வக்ரம் என்பது அது ஒரு பலவீன நிலை தான். ஓகே, இந்த பலவீனம் சனியினுடைய தன்மைகளை குறைக்கும். ஆனா சனியை நல்லது பண்ணி வச்சிரும் அப்படின்ட்டு பேசுவாங்க. அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. சனி எப்பயுமே, சனின்னு இல்ல, குரு, சுக்கிரன், செவ்வாய், இவங்க இதுல கூட இன்னொரு மாதிரி சுக்கிரன் வரமாட்டாரு. சரி, இதை இன்னொரு மாதிரி வளர்க்குறேன் உங்களுக்கு. இங்க ஜூம் பண்ணிக்கங்கம்மா. இந்த வக்கர கதின்றது, பூமி இங்க இருக்கா, சூரியன் இங்க இருக்காரா, புதன் சுக்கிரன் இங்க இருக்கிறாங்களா, பூமிக்கு வெளிவட்டத்துல இருக்கிற செவ்வாய்க்கு, குருக்கு, சனிக்கு மட்டும்தாங்க இந்த பெரிய வக்கர விஷயம்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்மள அங்க வந்துட்டோம். ஆனா புதன் சுக்கிரனும் வக்கரகதி அடைவாங்க ஒரு குறிப்பிட்ட டிகிரி, 28 டிகிரி வரைக்கும் புதனும், 45 டிகிரி வரைக்கும் இவருன்னு வரும், சுக்கிரன் வரைக்கும் அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல பெருசா சொல்லப்படக்கூடியது இந்த செவ்வாய் குரு சனிக்குங்க. அவர்கள் இந்த மாதிரி வக்கரகதி அடையும் போது அப்படியே நல்ல பலனை கொட்டி தள்ளிடுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. சனி சுபத்துவமா இருந்தா சுபர் நல்ல பலனை செய்வாருங்க. சனி கெட்டு போயிருக்கிறாரு, இப்ப சனி வக்கரமா வர்றாரு, அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கோடீஸ்வரங்களா ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பலன் பேசிட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க நீங்களே கமெண்ட் போடுங்க. மீனராசிக்காரங்க இந்த மாசம் தான் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா செவ்வாயுடைய பார்வையில கடுமையான பாபத்துவத்துல சனி இருக்காரு. ராசி பலன்ல நல்லதே சொல்லலையே, பார்த்திருப்பீங்களா? ஏன்னா நல்லது சொல்ல வாய் வராதான்னு கூட நினைச்சிருப்பீங்க.
கடுமையாக பாபத்துவம் அடையக்கூடிய இந்த சனி 12 ராசிகளுக்கும் இந்த பாவகத்தை கெடுப்பாரு. இந்த பாவகம் கெடும். மிதுனம்னா 4 கெடும், மேஷனா 6 கெடும், மீனம்னா 7 ராசியும் கெடும். இந்த மாதிரி கெடுக்கிற வேலையை தான் எந்த அமைப்புகள்லையும் செய்வாங்க. அப்போ வக்ரம்னா என்ன? சூரியன்ல இருந்து 5ல வக்ரம் தொடங்கி 7ல அதிவக்ர நிலையில இருந்து 9வது இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகுங்க. இதுதாங்க இந்த வக்ரம் கக்ரம்ன்ற விஷயம்லாம் இது ஒரு பெரிய விஷயமாலாம் ஜோசியில எடுத்துக்கணுமா? கண்டிப்பா பெரிய அளவுக்கு செயல்படாத ஒரு விஷயம். அப்போ இந்த வக்ர கதி அடையுது, சனி வக்ரம் ஆகுறாரு, அதனால நல்ல பலனை செஞ்சிருவாரு. இது நான் கூட ஒரு இடத்துல பார்த்தேன், வீடை பூட்டிட்டோமான்னு பூட்டை இழுத்து பார்ப்பாரு. அதெல்லாம் சும்மாங்க. சனி எங்கும் கெடுப்பவர், எதிலும் கெடுக்கவர். குரு எதிலும் கொடுக்கிறவரு, எதிலையும் நல்லது பண்றவரு. சுக்கிரன் எதிலையும் நல்ல தன்மை கொடுக்கிறவர். செவ்வாய் எங்கேயும் அவசரப்படுறவரு, காயப்படுத்துறவரு என்ற இந்த தன்மையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையில பிளானட் என்ன செய்யும்? தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, சமாதானம் படுத்திக்காதீங்க உங்களை. சனி வக்கரமாயிடுறார், அதனால அவர் யாரு? சனி தானே. செவ்வாய் வக்கரமாகிறார், அதனால அவர் யாரு? செவ்வாய் தானே. ராகு கேதுகளுக்கு தான் இருக்கிற வீட்டின் ஓனர் மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யணும், பாக்குற பிளானட் மாதிரி வேலை செய்யணும். சனி எங்க இருந்தாலும் சனி தானே. சனி வக்கரம் அடைஞ்சு பௌர்ணமி சந்திரனா மாதிரி பக்கத்திலே ஒரு முடிஞ்சது இல்ல 2 நாள் முன்னுக்கு ஆடி திருவோணம் அந்த அமைப்புகள்ல பக்கத்திலே ஒரு ஷைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? இல்லையே, 3 வீடு தள்ளி தானே இருக்கு. அப்படிலாம் இல்ல. வக்ரம் என்றால் வக்ரம், அவ்வளவுதான். சனி இயல்பு நிலைக்கு மாறாக இருக்கிறார். இயல்பு தன்னையே செய்ய முடியாம இருக்கிறார். நல்லது செய்கிறார்னு எங்கேயுமே சொல்லப்படலைங்க. இயல்புக்கு மாறான நிலை. இது அந்த நீச்சத்தன்மைக்கும் வரும். இந்த இடத்துல என்ன? வக்ரம் பெருசாகலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதை நீங்க பெருசா நோட்டீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஜோதிடத்துல. குறிப்பா கோச்சார நிலையில இந்த சனி வக்ரம்லாம் கெடுதலான அமைப்புகளை தான் பண்ணும். இதுதான் விஷயம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.